Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டபுள் சர்க்கிள் அம்பர்லா ஃப்ராக் தாங்க பார்க்க போறோம். யூடியூப்ல வந்து பார்த்தோன்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ண போறோங்க. டபுள் சர்க்கிள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாரியில கண்டிப்பா தைக்க முடியாதுங்க. ரெண்டு சாரியில நமக்கு வந்து தைக்கணும். அதுக்கு ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய ரெண்டு சாரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் நமக்கு வந்து வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெண்டு சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டபுள் சர்க்கிள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா இந்த மாதிரி 4 கிளாத் இருக்கிற மாதிரி துணியை வந்து ஃபோல்டாக மடித்து போட்டுட்டு இந்த கார்னரில் நம்ம வந்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன அளவு பாட்டம் ஹைட்டு வேணுமோ ஸோ அந்த ஹைட்டை நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ வெயிஸ்ட் லைன்லேருந்து இப்போ நான் ஒரு 3 இன்ச்சு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 3 இன்ச்சை வந்து கரெக்டாக அந்த கர்வ் லைனில் நான் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்து நான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிஸ்ட் லைனையும் அந்த கர்வ் லைனையும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் சர்க்கிள். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு சாரியில் தாராளமாக செய்யலாம். நீங்கள் பாட்டம் போர்ஷன் டாப் போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 ஆஃப் சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து பேக்குக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து அது நல்லாவே ஃப்ளோராக நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சர்க்கிளோட ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு பேட்டர்ன். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவே டபுள் சர்க்கிள் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்து வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு இதே அளவு நான் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி துணியை வந்து 4 மடித்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் மொத்தமாக ஒரே துணியாக ஃபோல்டு பண்ணி வச்சு நீங்கள் வந்து 8 பீஸ் வர மாதிரி மடித்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் ஓகே. இல்லை தனித்தனியாக இப்போ நான் வந்து சாரீ வந்து 2 சாரீ வாங்கி அதில் தான் நான் வந்து இப்போ டபுள் சர்க்கிள் நம்பர்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு சர்க்கிள் வந்து நமக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும். ஸோ இப்போ இதே மாதிரி நான் வெயிஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எட்ஜ் பாட்டம் லைனையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். ஆஃப் சர்க்கிளாக வந்து 2 பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து ஒரு ஆஃப் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு ஆஃப் பேக்குக்கும்னு சொல்லி போட்டுருவோம். இப்போ டபுள் சர்க்கிள் அப்படின்னா இந்த மாதிரி 2 சர்க்கிள் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சர்க்கிளில் ஒரு கார்னர் ஒரு எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து நான் வந்து பின் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃப் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஒரு பக்கம் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து டோட்டலாக நமக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சர்க்கிள் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அதாவது 2 ஆஃபாக இருக்கும். அதில் வந்து ஒரு எட்ஜை மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து கிடச்சிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நல்லா அது எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு அழகாக இருக்கும், கார்ஜியஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நானும் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து தமிழில் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சர்க்கிள் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது ஒரு சாரீலேருந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி 2 சாரின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டல் ஹைட் வந்து எனக்கு 47, அப்பர் செஸ்ட் வந்து 36, வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 32. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து வச்சுக்கலாம். நெக்கு வந்து தேவையான அளவு நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணி வந்து சிங்கிளாக நான் வந்து மடித்து போட்டிருக்கேன் ஒரு ஃபோல்டிங்கில்.
இப்போ வந்து நம்ம பேக் ஆர் ஃப்ரண்ட் ஏதாவது ஒரு பார்ட் வந்து கட் பண்ணலாம். இப்போது நல்லா கவனிங்க. ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நான் வந்து விட்டுக்கிறேன். ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிறேன். ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து 14 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மற்ற அளவுகள் எல்லாமே வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆம் ஹோல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக 6 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இந்த ஷோல்டரில் ஆம் ஹோலில் அந்த ஹைட்டு வரைக்கும் சொல்லையா அதோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இங்கேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 அளவுகளும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம இந்த எல் ஷேப் வரைஞ்சிருக்கோன்னா அதில் வந்து ஒரு 1.5 இன்ச் 1.25 இன்ச் நம்ம எடுப்போம் இல்லையா ஆம் ஹோல் வரைகிறதுக்காக. இப்போ இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம மார்க் பண்ணோம். என்னோடய அப்பர் செஸ்ட் வந்து 36. அப்போ நான் அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண 9 வரும். லூஸ்க்காக 1 இன்ச்சுன்னு சேர்த்து 10 இன்ச்சு நான் வந்து கொடுத்துட்றேன். பக்கத்துலேயே 2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் வரைஞ்ச ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்குறக்கு என்னோடய டோட்டல் ஆம் ஹோல் ரவுண்டு 16 இன்ச்சு. அதில் பாதி 8 இன்ச்சு வந்து பார்த்தோன்னா இந்த கர்வ் லைன்லாம் டேப்பு வச்சு அளக்கும்போது வரணும். ஸோ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 8 இன்ச் வந்து வருது. ஸோ இப்போ நாம் வரைஞ்ச ஆம் ஹோல் ஹைட்டு ஆம் ஹோல் வளைவு கரெக்டாக இருக்குது. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 32. அதை நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். 1 இன்ச்சு டாட்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்காக நான் 2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து பேக் சைடு நெக்கு 9.5 இன்ச்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆம் ஹோல் கர்வ் வச்சு இந்த லைனை வந்து நீங்கள் கர்வ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் நெக்கு வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பீஸை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறது நெக்கும் ஆம் ஹோல் கர்வும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த வளைவு கொடுக்கணும். நெக்கு வந்து நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ மடித்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நான் 6.5 இன்ச்சு சேர்த்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ தையலுக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சு. கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு ஹைட் மார்க் பண்ணிட்டு அதுக்கும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அதாவது ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு 12, அதில் பாதி 6 இன்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா 8 இன்ச்சு. அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஸ்லீவோட கேப் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இனி நம்ம நெக்ஸ்ட் இப்போ இதில் இருந்து கிராஸாக உள்ள மாதிரி ஒரு லைன் வந்து லைனிங் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் 2 இன்ச் நம்ம தையலுக்கு விடணும் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷனை வச்சு இந்த லைனிங்கோட வேஸ்ட் நீங்கள் பாடி போர்ஷனில் வந்து என்ன அளவு தையலுக்கு 4 அதே அளவு தான் நம்ம ஸ்லீவ் ஹைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விடணும். நம்ம வந்து ஃபுல் ஹைட் வந்து பார்த்தோம்னா 47 இன்ச் எடுத்துருந்தோம். இப்போ நம்ம அந்த கிராஸர் லைன் வர ஷோல்டர் டு வேஸ்ட் லைன் வந்து 14 இன்ச் அதில் இருந்து மிட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு 3 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைனிங்கோட ஹைட் வந்து எடுத்துருக்கேன். நம்ம பாட்டம் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் 2 1 இன்ச்சில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதில் இருந்து அப்படியே 36 அந்த மாதிரி ஸ்லீவோட பேக் போர்ஷன் வரைஞ்சிருங்க. திரும்ப அதே மாதிரி அந்த 1 லைன் அதுலேருந்து அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் லைனிங் நம்ம அதில் 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் வந்து லைன் ஃப்ரண்ட் லைன் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அந்த அவ்வளோதான். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு பாடி போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து சாரியை வந்து பார்த்திங்கன்னா 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதாவது நம்ம சாரீ வந்து மடிப்போம் இல்லையா, ட்ரெஸ்ஸு மடிக்கிறப்போ மடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம மடித்தப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். 4 பீசஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த டாப் போர்ஷனை வந்து அந்த வேஸ்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அளவு வந்து வைக்காமல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ஃபார்முலாவும் இருக்குது. டபுள் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேளுங்க. வேஸ்ட் லைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து அந்த பாடி போர்ஷன் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணிவிட்டு வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா ஹைட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 35 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் நான் வச்சுக்கிறேன். அந்த கார்னரில் துணியை வந்து பார்த்தோன்னா நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோன்னு சொன்னோம். அந்த கார்னரில் வந்து வேஸ்ட் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து கரெக்டாக ஒரு 5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. சாரியை வந்து ஸ்லீவு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த போர்ஷனில் நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய சேலையை நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கோம். 4 கிளாத் இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணுறக்கு நம்ம பாடி போர்ஷன் வந்து நம்ம வச்சு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொரு ஃபோல்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுதான் வேஸ்ட் லைனுன்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதுதான். இப்போ நம்ம அந்த வேஸ்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கர்வாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். டேப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் ஆட்டிடக்கூடாது. துணி வந்து பார்த்தோன்னா விலகிடக்கூடாது. இதை எனக்கு கிரேப்பு அப்படிங்கிறனால ஸோ துணி வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுக்கணும். டேப்பை வந்து நீங்கள் ஒரு தடவை பிடிச்சிக்கோங்க. அந்த கார்னரில் பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சாரியில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சாரியில் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்கிறதா நமக்கு வந்து ஃப்ரண்ட் லைன், அதாவது ஃப்ரண்ட் பீஸு பாட்டம். இன்னொரு சாரியில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பேக் பேட்டர்னோட பீஸு. ஓகேங்களா, ஸோ பாட்டம் பீஸு. அப்போது அதாவது நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள் அப்படின்னாவே நீங்கள் ஒரு சாரியிலே நீங்கள் வந்து தைச்சிடலாம். அதுக்கு வேஸ்ட் லைன் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது டபுள் சர்க்கிள் அப்படின்னாவே நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் 2 சர்க்கிள் வந்து வரையணும். ஸோ அதுக்காக தான் 2 சாரி நான் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி கர்வ் லைனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு துணி எந்த பக்கம் விலகாமல் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க.
இப்போது நம்ம வந்து ஒரு சாரியை கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சாரியில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு. 2 சர்க்கிள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நமக்கு ஒரு சர்க்கிளில் ஆஃப் நமக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி 2 சர்க்கிள் நமக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சர்க்கிள் ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹோல் ஒரு சர்க்கிள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா பேக்குக்கும் வரும். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சர்க்கிள்லேயே நமக்கு பாதியாக இருக்கு இல்லையா, இதை வந்து பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு. இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டிருக்கேன் இல்லையா, இதை வந்து சும்மா அங்கங்கே நான் பின் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஜஸ்ட் புரியணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து லைட்டாக நீங்கள் பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு பக்கம் மட்டும் பின் பண்ணுங்கள். அதாவது ஒரு சர்க்கிள்லேயே நமக்கு 2 பீஸ் இருக்குது, ஆஃப் பீஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒரு சர்க்கிள்லேயே நான் வந்து ஒரு பக்கம் பின் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து இது பின் குத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ், ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த லைனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸு டோட்டலாகவே நமக்கு ஒரு பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒரு பக்கம் நமக்கு ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சர்க்கிள்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 2 சர்க்கிளையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளோராக அவ்வளோ அழகாக கிடைக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நானும் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டபுள் சர்க்கிள் 2 கிளாத் வச்சு யாருமே சொல்லித்தரலை. டபுள் சர்க்கிள் அப்படின்னா சும்மா வந்து ஒரே சாரியை வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லோ இல்லை வந்து வேஸ்ட் லைனை மார்க் பண்ணியோ வந்து போட்டு தைச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. டபுள் சர்க்கிள் அப்படின்னா நமக்கு 2 கிளாத்தில் நமக்கு சர்க்கிள் ரெடி பண்ணி அதை வந்து ஒன்றா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும், ஒரு 2 சர்க்கிள் இருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு சர்க்கிள் பேக்குக்கும் நம்ம ரெடி பண்ணுறது தான் டபுள் சர்க்கிள் ஃப்ராகு, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே, அதாவது நாங்கள் கட் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி வைக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.